சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கூலி தொழிலாளிகள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பாளிப்புதூரை சேர்ந்த அண்ணாதுரை, மணி ஆகியோரை காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் அதே ஊரை சேர்ந்த அர்த்தநாரி என்பவரிடம் போலீசார் விசாரித்ததில் 2 பேரையும் கொலை செய்து சடலத்தை புதைத்ததை ஒப்புக்கொண்டார். அவரை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சை LIC கோட்ட அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வந்த வடமாநில இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவை சேர்ந்த ஜானிகுமார் கல்லணை கால்வாய் சாலையில் உள்ள வீட்டில் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். இந்த கொலை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிதம்பரம் அருகே நண்பர்கள் 2 பேர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். பூமணவெளி கிராமத்தை சேர்ந்த சதீஷும் அவருடைய நண்பர் மணிகண்டனும் மோட்டார் கொட்டகையில் சடலமாக கிடந்தனர். அருகே மது பாட்டில்கள் இருந்ததால் நண்பர்கள் 2 பேரும் மதுவில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை கணுவாய் அருகே செங்கல் சூளைகளில் முந்திரி தோலை பயன்படுத்தி தீ மூட்டப்படுவதால் காற்று மாசுபடுவதுடன் மூச்சு திணறல், தோல் நோய் போன்றவை ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். தடாகத்தில் 50க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளில் விலை குறைவு என்பதால் விறகுக்கு பதிலாக முந்திரி தோல் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.